அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவனுடைய அந்த நல்ல வார்த்தைக்கு நேராய் நம்ம சேவைகளை திருப்புவோம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்ப்புகள் மத்தியில, தேவைகள் மத்தியில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம தேவன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறையிருப்பா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், உங்கள் தேவைகளா இருக்கலாம். எனக்கு இந்த காரியம் இன்னைக்கு தேவை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க என்ன எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்கு, தேவன் இன்னைக்கு என்ன எனக்கு செய்யணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க துக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை தடைப்பட்டு போய்கொண்டே இருக்க நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில நான் வீடு கட்டணும்னு நான் நினைக்கும் பொழுது 10 வருஷமா 2010 இந்த விஷயத்தை நாங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முடியல. 2015 தான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். இது எப்படி சாத்தியமாகும், என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் ஒரு 15 லட்சத்துல ஒரு வீடு கட்டிடலாம் நான் நினைக்கிறேன். ஆனா தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் 15 லட்சத்துல ஒரு வீடு கட்டலாமான்னு நினைச்சேன். எனக்கு தேவன் 55-60 லட்சத்துல ஒரு பெரிய வீடை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை என் வாழ்க்கைக்குள்ள செய்தார். என் வாழ்க்கையில ஏன்னா 4-5 வருஷமா நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். நான் தோல்வியை தான் சந்திப்பா நான் நினைச்சு கொண்டிருந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கைக்குள்ள செஞ்சார். இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உங்க சரீரத்துல சுகத்தை எதிர்பார்க்கிறீங்களா? உங்களுடைய பலவீனங்கள்ல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார நீங்க நம்புறீங்களா, எதிர்பார்க்கிறீங்களா? அது இன்னைக்கு நடக்கும். அல்லது உங்களுடைய ஜாபு விஷயமா, அல்லது வீடு கட்டுற விஷயமா, அல்லது குழந்தை இல்லையா, என்ன உங்களுக்கு எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அந்த எகிப்தின் தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர் பெரிய அற்புதங்களை செய்தார். செங்கடலை 2ஆய் பிளந்தார், யோர்தானை பிளந்து ஓட பண்ணினார், வானத்தூரில் உணவான மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். அப்பேற்பட்ட அதிசயமான காரியங்களை செய்த தேவனை தான் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு விசையாய் நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நாளில், ஒரு அருமையான நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். எங்களுடைய வாழ்க்கையில எண்ண முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் நீங்க தான்ப்பா. இன்றைக்கு ஏதோ ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதுன்றத இந்த வார்த்தைகளின் மூலியமாய் நான் விசுவாசிக்கிறேன். அந்த காரியங்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க காண பண்ண இந்த நாள் ஒரு அபரிவிதமான ஒரு நாளாய் அது ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு தருவீராக. அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளின் மேல் அவருடைய காரம் இருக்கட்டும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless everyone.